நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். தலைப்பு சோம்பேறி பூனை ஒரு பாடம் கற்றது. ஒரு காலத்தில் ஒரு சிறிய வீட்டில் ஒரு சோம்பேறி பூனை வாழ்ந்து வந்தது. அந்த பூனை நாள் முழுவதும் தூங்குவதையே விரும்பியது. எந்த வேலையும் செய்ய விரும்பவில்லை. அந்த வீட்டில் இருந்த மற்ற விலங்குகள் உணவை பெற கடினமாக உழைத்தன. ஆனால் சோம்பேறி பூனை எப்போதும் அவர்கள் பகிர்ந்து கொடுக்கும் உணவுக்காக காத்திருந்தது. ஒரு நாள் அந்த விலங்குகள் பூனைக்கு உணவு கொடுக்காமல் இருக்க முடிவு செய்தன. அதற்கு ஒரு பாடம் கற்பிக்கவே அவர்கள் இப்படி செய்தனர். பூனை மிகவும் பசியடைந்தது. அது சுற்றி பார்த்தது. ஆனால் சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை. இறுதியாக அது தனது தவறை உணர்ந்தது. நான் இனிமேல் சோம்பேறியாக இருக்க முடியாது, மற்றவர்களைப் போல நானும் உழைக்க வேண்டும் என்று அது நினைத்தது. அடுத்த நாள் பூனை வெளியே சென்று தனியாக உணவு தேட முயற்சி செய்தது. ஆரம்பத்தில் அது கடினமாக இருந்தது. ஆனால் அது விடாமல் முயன்றது. சில காலத்திற்கு பிறகு அது உணவை பிடிக்கவும் தன்னை கவனித்துக் கொள்ளவும் கற்றுக்கொண்டது. அந்த பூனை சுறுசுறுப்பாகவும் உழைப்பாளியாகவும் மாறியது. அந்த நாள் முதல் அது இனி சோம்பேறியாக இருக்கவில்லை. கதை பொருள்: கடின உழைப்பு முக்கியம். நன்றி.